வணக்கம். ஓம் சாந்தி. இந்த வாழ்க்கை என்பது ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் நற்குணங்களாகிய பூக்களை பூக்க வைப்பது இதுதான் நம்முடைய முயற்சி. ஆனால் மிக நல்ல தோட்டக்காரன் நமக்கு கிடைத்துவிட்டால் எப்படி இருக்கும்? இந்த பூந்தோட்டமே ஹெவன்லி கார்டனாக, ஒரு சொர்க்கத்தின் தோட்டமாக மாறிவிடும். அதில் பூக்களை பூக்க வைப்பது, நற்குணங்களை நமக்குள் கொண்டு வருவது, இதுதான் இறைவனின் லட்சியமே. பரமாத்மா நமக்கு ஞான முத்துக்களை கொடுத்து நம்மோடு துணையாக இருந்து நம் புத்தியில் அதை நிரப்பி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதில் நாம் சுய தர்மத்தை பற்றி நேற்றும் பார்த்தோம். அர்ஜுனனுக்கு பல விஷயங்களை கூறும் பரமாத்மா ஆன்ம ஞானத்தை கொடுத்த பிறகு அவனுக்கு கடமையை நினைவூட்டுகிறார். எப்படியாவது அவனை யுத்தம் செய்வதற்கு தயாராக்க வேண்டும். அதற்காக பல யுக்திகளை கையாளுகிறார். சுய தர்மம் என்ன? சுயம் என்றால் ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மாவின் தர்மம். உடலை நாம் சுயம், ஸ்வ என்றால் சுயம், உடலை கூற முடியாது. ஒருவர் இறந்து விட்டால் நாம் என்ன கூறுகிறோம்? ஆர்ஐபி என்று, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு என்று சொல்றோம். அப்போ ஆன்மாவுடைய அஸ்தித்வம், எக்ஸிஸ்டன்ஸ் பிறப்பதற்கு முன்பும் இருந்தது, இறப்பதற்கு பிறகும் உள்ளது. அதனால் இறந்த பிறகு ஆன்மாவுடைய சுய தர்மத்தை நினைவூட்டும் விதமாக அனைவருமே நாம் கூறுகிறோம், இந்த ஆன்மாவிற்கு சாந்தி கிடைக்கட்டும் என்று. அப்போ இந்த சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஆன்ம தர்மத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் யுத்தத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட். ஒரு நேவல் ஃபோர்ஸ் அகாடமியில நம்ம ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கிடைச்சிது. அங்க ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸோட குரூப் இருந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு இவங்க ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, அந்த ஆர்கனைஸ் பண்ணினவங்க, நீங்கள் இங்கே சாந்தியோடைய ஞானம், அமைதியை பற்றி தயவு செஞ்சு இங்கே பேசாதீங்க. ஏன்னா இது இவங்களுக்கு போருக்காக ஊக்குவிக்க வேண்டிய இடம் இது. அதனால நீங்கள் ஒரு ஊக்கம், உற்சாகத்தை கொடுக்குற பேச்சை மட்டும் பேசுங்க, சாந்தியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதை ஸ்பீச்சுக்காக வந்திருந்தவங்க ஆன்ம ஞானமும் கொடுக்கல, அமைதியை பற்றி பேசலை, அவங்களுக்கு மற்ற விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் நடுவில் திடீர்னு எழுந்து, மன்னிக்கணும், நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் தினம் கேட்குறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் முன்னாடி வர பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, திடீர்னு எங்களுக்கு ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. எதிரில் இருக்கிறவங்களோட எங்களுக்கு எந்த விதமான விரோதமோ ஒரு சத்ருவோ அவங்க கிடையாது. ஆனால் அவங்க ஷூட் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் நிச்சயமாக ஷூட் பண்ணி ஆகணும். அப்போ எங்கள் மனசுக்குள்ள அந்த நேரத்தில் பல விஷயங்கள் வரும். எங்களுக்குள்ளேயும் ஒரு மரண பயம் வருது. இன்னொரு விஷயம், இவங்களை நம்ம எதுக்காக ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருணையும் எங்களுக்குள்ள திடீர்னு வருது. இதை மாதிரி பல நம்மளுடைய எங்கள் குடும்பமும் ஞாபகத்துக்கு வருது எங்களுக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில மனம் தளராம நாங்கள் எப்படி இருக்கிறது? மனம் சஞ்சலப்பட்டுடுத்துனா எங்களால் ஷூட் பண்ண முடியாது. எங்களுடைய டியூட்டி படி நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சு தான் ஆகணும். கலங்காம இருந்து நாங்கள் எங்கள் டியூட்டியை எப்படி செய்யறது? ஒரு நிமித்தமாக இருந்து நாங்கள் எப்படி செய்யறது? சாட்சி நிலையில நாங்கள் எப்படி வரணும்? எங்களுக்கு நீங்கள் அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நம்ம ஸ்பீச் கொடுக்க வந்தவங்க அசந்து போயிட்டாங்க. இவங்க சொன்னாங்க, இதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னாக்க, அமைதியாக நாங்கள் எங்கள் கடமையை எப்படி செய்யறது, உள்ளிருந்து நாங்கள் மனம் டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி எங்கள் கடமையை செய்யறதுன்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு மனித ஆத்மாக்கும் இதுதான் தேவை. அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம், யுத்தம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க மனநிலையை எப்படி வச்சுக்கிறது, அந்த சமயத்துல எப்படி அவங்க டியூட்டி தவறாம இருக்கிறது, இததான் அர்ஜுனனுக்கு இறைவன் இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிய வைக்கிறார். எதிர்ச்சயா சோபபன்னம்
ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினः க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம் சுகினः க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். பார்த்த நீ பார்த்த அர்ஜுனனே, இந்த எதிர்ச்சையா எதேச்சையாக நாம திரும்பாம விரும்பாம உபபன்னம் நமக்கே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஸ்வர்கத்வாரம் அபாவிருத்தம், சொர்க்க வாசலே நமக்கு கிடைச்சிருக்கு, அதை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சுகின க்ஷத்ரியா பார்த்த ரொம்ப புண்ணியசாலியான க்ஷத்ரியர்களுக்கு தான் லபந்தே யுத்தம் ஈதிருஷம், இப்படிப்பட்ட யுத்தமானது லபந்தே அவங்களுக்கு இது கிடைக்கும். அதாவது இந்த நம்மளே விரும்பாம தானாகவே நமக்கு வந்திருக்கிற இந்த வாய்ப்பு, சொர்க்க வாசலை திறக்கக்கூடிய இந்த வாய்ப்பு புண்ணியசாலியான க்ஷத்ரியர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். இதை நீ தவற விடாத இப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஏற்கனவே சுய தர்மத்தை பத்தி பார்த்தோம். அப்ப சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிறது மனதுல ஒரு கேள்வி வருது. இப்போ இதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, மற்றவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காதே, கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் மனசுல எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இறைவன் என்ன ஞானம் கொடுக்கிறார் அப்படின்னாக்க, நாம ரொம்ப ரொம்ப ஒரு கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது. அப்போ பொதுவா நாம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாராவது சொர்க்கத்துல யுத்தத்துல உடலை விட்டுட்டாங்க, தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேர வீர சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு வழக்கம் நம்ம இதுல இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதனால தன்னுடைய குழந்தைகளை தேசத்துக்காக யுத்தம் செய்யறதுக்கு அவங்க ஆர்மியில சேர்த்து விட்டுறாங்க. எப்படியாவது இவங்க இந்த யுத்தத்துல சேர்ந்துட்டும் இவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இந்த யுத்தம் செய்து அதில் இறப்பவர்கள், அதுல மடிந்து போறவர்கள், அல்லது நம்ம யுத்தத்துல மற்றவர்களை நம்ம கொலை பண்ணக்கூடியது, இப்படி யுத்தத்துல சண்டையிட்டாலே சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்க முடியுமா? இவ்வளவு ஈஸியா சொர்க்கத்துக்கு போறது? அப்படி இருந்தாக்க நானும் சண்டை போடுறேன், நீங்களும் சண்டை போடலாம். சொர்க்கத்துல நானும் இறந்துடுறேன், நீங்களும் மடிஞ்சு போயிடுவீங்க, எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிடலாமே அப்போ. ஆனா அப்படி ஏன் சொன்னாங்க அப்படின்னாக்க, நாம ஆக்சுவலி அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நாம நமக்கு கிடைச்சிருக்கிற சேவையை அல்லது நம்மளுடைய ஒர்க்கையே ஒரு பூஜையாக, ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்றாங்க, அதையே முழு ஒரு கடமையே ஒரு முழு ஈடுபாட்டோடு ஒரு பூஜை அப்படிங்கிற மாதிரி அதை திறன்பட செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கடமையை நாம சரியா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப திடீர்னு ஒருத்தர் உடலை விட்டுடுறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, லெஃப்ட் ஃபார் தி ஹெவன்லி அபோர்ட் அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் இறந்த பிறகு இடமாற்றம் ஏற்பட்டுடுமா என்ன, இங்கிருந்து இடம் பெயர்ந்து சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சொர்க்கலோகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆகாயத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உலகமா என்ன? அப்படிதான் பொதுவா எல்லாருடைய மனதிலையும் இருக்கு, இங்கிருந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த லெஃப்ட் ஃபார் தி ஹெவன்லி அபோர்ட் அப்படின்னாக்க, இப்ப நாம இருக்கிற இடத்தையே நாம சொர்க்கமாக ஆக்குவதற்கான ஒரு முயற்சி இது. இப்பவே முன்னாடி கூட பார்த்தோம், நற்குணங்களை நாம நமக்குள்ள கொண்டு வரணும், நம்மளுடைய சுய தர்மத்தை நாம கடைபிடிக்கணும். அப்ப சுய தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது ஆன்ம தர்மம்னு இதை பத்தி நம்ம பார்த்தோம், க்ஷத்ரியன் தவறாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப சுய தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னாக்க, நம்ம எந்த ஒரு யுத்தத்தை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எல்லாருடைய மனதுக்குள்ளேயும் ஒரு இழுபறியான ஒரு நிலை இருக்கு. எல்லாருமே யுத்தத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல விஷயங்கள்ல நமக்கு மனதுக்குள்ள யுத்தம் நடக்குது. அப்ப யார் சொர்க்கத்துக்கு போக முடியும்? இப்போ இந்த சொர்க்கம்னா ஒரு மேல இருக்கிற தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆகாசத்துல இருக்கிற ஒரு உலகம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அப்ப சொர்க்கத்துக்கு நாம போகணும், யார் போக முடியும் அப்படின்னா, யார் தன்னுடைய சுய தர்மத்துல இருந்து தன்னுடைய டியூட்டியை கரெக்டா செய்யறாங்களோ அந்த. இப்ப சொர்க்கம் அப்படி இப்ப நிறைய பேர் இப்ப இதெல்லாம் நம்ம சொல்றோம், வீடையே அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீடு சொர்க்கம் மாதிரி இருந்தது அப்படின்றாங்க.
அப்ப சொர்க்கம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்முடைய நடத்தையை பொறுத்து அது சொர்க்கம் ஆகுது. நடத்தைன்னா அதோட ஆதாரம் நம்முடைய குணங்கள். நற்குணங்களை நாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்பொழுது, அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நடத்தை தவறினால் அது நரகம். ஏன்னா, இப்ப அர்ஜுனன் இத கூட சொன்னான். நான் இந்த மாரியெல்லாம் செஞ்சுட்டேன்னா எனக்கு நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவனுக்கு என்ன சொன்னாங்க? புண்ணியசாலிகளுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நாம் புண்ணிய கர்மங்கள் செய்யணும், பாவம் செய்யாம இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இந்த யுத்தத்தை நமக்குள்ள இறைவன் நமக்கு கொடுத்த டியூட்டியும் செய்யணும். நமக்குள்ள வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்களோடு நம்ம எதிர்த்து நின்று நம்ம இந்த யுத்தத்தை செய்யும் பொழுது, அப்ப சொர்க்கம்னு நம்ம சொல்லும் பொழுது ஒண்ணு சத் விவேகம் நமக்குள்ள இருக்கணும். அது சொர்க்கம். சத் விசார்னு சொல்லலாம். அதாவது நல்ல விதமான உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். இதுதான் ஆன்மாவோடைய உயர்ந்த நிலை. நம்மளுடைய தாட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணங்களுடைய ஹையஸ்ட் ஸ்டேஜ். அந்த எண்ணத்துல அந்த நிலையை நமக்குள்ள கொண்டு வரணும். சத் விவேகம், சத் விசார் இது ரொம்ப முக்கியம். நன்னடத்தை கட்டாயமா நமக்கு இருக்கணும். அப்போ இதை தான் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னா, அப்போ நான் மட்டும் அந்த இடத்துக்கு போனா இருக்க முடியுமா என்ன? அப்ப இந்த சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு லோகம். லோகம்னா எப்படின்னா அது ஒரு சொசைட்டி. ஒரு மனிதரோ 2 மனிதர் இருக்கக்கூடிய இடம் இல்ல. இல்ல ஒவ்வொருத்தரும் நம்ம விரும்புற நேரத்துக்கு போகக்கூடிய இடம் இல்ல. இந்த ஒரு முழு சமுதாயத்தையுமே நம்ம சொர்க்கமா மாத்தணும் அப்படின்னா, நமக்குள்ள நாம பிரியதர்ஷிதா அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆன்மாவை பார்த்து ஆன்மா அன்பை நாம பகிர்ந்துக்கணும். நிச்சயமா நமக்கு அந்த சமதர்ஷம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சமத்துவ பாவம் நமக்குள்ள கொண்டு வரணும். சமத்துவ பாவம் வரணும்னா சகோதரத்துவம் இருக்கணும். அப்போ இதைதான் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும். பிரியதர்ஷமாவும் நாம இருக்கணும், சகோதரத்துவத்திலையும் இருக்கணும். ஒருவருக்கொருவர் உயர்ந்த நோக்கு பார்வை நமக்கு மாறணும். அப்ப இந்த உலகத்தை தான் நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும். அப்ப பரமாத்மா நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனர்களாகிய நமக்கு இப்ப நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு. என்ன வாய்ப்பு? நம்மளுடைய உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடிய நமக்கு வாய்ப்பு. நம் கடமையை சரியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப முதல்ல அர்ஜுனன் ஆர்கியூ பண்ணினார் இறைவன் கிட்ட. என்ன அப்படின்னாக்க, நான் இந்த யுத்தத்தை செஞ்சேன்னா பாவத்துக்கு அதிகாரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இறைவன் என்ன சொல்றாரு? இதே யுத்தத்தை நீ செய்ய தவறினால் நீ பாவத்துக்கு அதிகாரி ஆயிடுவ. அதனால புண்ணியசாலியாக நீ ஆகணும் அப்படின்னா, பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னாக்க, நிச்சயமா நீ இந்த தர்ம யுத்தத்தை செய்யணும். தர்மத்தின் பக்கம்தான் நீ துணை போகணும். சத்தியத்தின் பக்கம்தான் நீ சாயணும். அசத்தியத்தின் பக்கம் நம்ம சாஞ்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த யுத்தத்தை நம்ம பண்ண முடியாது. ஓம் சாந்தி.